பெண்கள் மீது அக்கறை இருக்கிறதுனாலதான், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனாலதான், பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படணுங்கிறதுனாலதான் சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு. சாட்டை என்ன பருத்தி நூல் சாட்டையா? ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன். அதாவது லண்டன்ல நீங்க என்ன கத்துக்கிட்டு வந்தீங்க? என்னது சர்க்கஸ் கம்பெனி அடிக்கிறதுக்கு சாட்டை அடிக்கிறதுக்கு கத்துட்டு வந்தீங்களா? ஆல்ரெடி ஒரு பக்கம் ஆடு கூப்பிடுறாங்க, இனி வரிக்கு அடிச்சு அடிச்சு வரி குதிரை ஆயிடுவார் போல இருக்குது. அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, நீங்க உண்மையாலே பெண்களோட நின்று நீங்க போராடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்றீங்கன்னா, நேரடியா நீங்க தேர்தல் பொறுப்பாளரா கர்நாடகால இருந்தீங்கல்ல, அப்ப பிரஜ்வல் ரெவண்ணான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அதுல 2900க்கு மேல காணொலிகள், ஆபாச காணொலிகள், இவர் வன்முணர்வு செஞ்ச காணொலிகள்லாம் இருந்துச்சுல, அவரு கூட இந்திய நாட்டு பிரதமர் நேரடியா தேர்தல் பிரச்சாரம் செய்தாரு. அவரை நேரடியா போய் அவரை சவுக்கடி எடுத்து அடிங்க. சரி, அதை விட்டுருங்க. உத்தரப்பிரதேசல குல்தீப் சிங் எம்எல்ஏ தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணிடம் பாலியல் வன்முணர்வு புரிந்தார் அல்லவா, அந்த பெண் கடைசி வரைக்கும் நியாயம் கிடைக்காம நேரடியா முதலமைச்சருடைய அலுவலகத்தின் முன் நின்று எனது தன்னை எரியூட்டிக்க பார்த்ததுக்கு பின்னாக நேரடியாக சூமோட்டோ கேஸா கோர்ட் எடுத்துச்சுல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த எம்எல்ஏ சாட்டை எடுத்து அடிங்க. அதெல்லாம் விட்டுட்டு மணிப்பூர் சம்பவத்துல பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்க பைரன் சிங் அமைதியாக இருந்தார் அல்லவா முதலமைச்சர், அவரை சாட்டி எடுத்து அடிங்க. உங்களெல்லாம் அடிச்சுக்கலாம், அடிக்கிற வேண்டிய காலம் இருக்கிறது. காரணம் ஏன் அடிச்சுக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் இந்த குற்றங்கள் எல்லாம் பாஜக செய்தன. ஆறுலாம் அடிக்க கூடாது, கணக்கு பண்ணா ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டா கூட அடிக்கிற அடியில ஆடு வரி குதிரையா மாறிடும். அந்த அளவுக்கு இருக்குது என்னது பாலியல் வன்கொடுமைக்கான வழக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 7 இருந்து Z வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு வழக்குகளுக்கான ஆதாரங்கள் எல்லா சமூக ஊடகங்கள்ல இருக்குது. ஏன் ஒரு மதுரை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஷா என்பவர் ஒரு போக்சோ வழக்குல இப்ப கைது செய்யப்படலையா? நீங்க எல்லாம் பெண்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க பாருங்க சார், அதை தொடங்க, சுத்தம் செய்யுங்க. அதை விட்டுட்டு நேரடியாக தமிழக அரசுக்கு எதிராக நாங்க சாட்டை சொல்லட்டுறீங்க. பின்னாடி ஒரு பையன் சிரிச்சிட்டு இருக்கான், கருப்பு கலர் சட்டை போட்ட பையன், நீங்க வேணும் வீடியோ எடுத்து பாருங்க. அந்த பையனே சிரிக்கிறான், கூட இருக்க பையனே சிரிக்கிறான். யோ இப்படிலாம் பண்ணா நம்ம தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்கயா, காசு கூட ஒழுங்கா போட மாட்டாங்கயான்றான்.